டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பால் 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்துள்ளது தமிழக அரசு. கடந்த 2-3 வாரங்களாக டெங்கு பாதிப்பு அதிகரித்திருக்கும் சூழலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக நிலவி வரும் பருவநிலை மாற்றத்தால் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக ஏடிஎஸ் வகை கொசுக்களால் டெங்கு பாதிப்பு உயர்ந்துள்ளது. மாநிலத்தில் நடப்பாண்டில் 15,000த்திற்கு மேற்பட்டோர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 2-3 வாரங்களாக இதன் தாக்கம் அதிகரித்துள்ளதாக தமிழக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. குறிப்பாக பாதிப்பு அதிகமுள்ள சென்னை, திருவள்ளூர் மற்றும் கோவை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 12,264 பேரில் 3,665 பேருக்கு டெங்கு பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் 9,367 பேரில் 1,171 பேருக்கும், கோவை மாவட்டத்தில் 7,998 பேரில் 1,278 பேருக்கும் டெங்கு பாதிப்பு இருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கும் நேரத்தில் தொற்று நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி கொசு உற்பத்தியாகும் இடங்களில் நகராட்சி நிர்வாகத்துடன் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் டெங்கு பாதிப்பு கண்டறியப்பட்டால் மருத்துவர்கள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். நீர்நிலைகள், குட்டைகள், ஓடைகள் உள்ளிட்ட இடங்களுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம். வீட்டின் அருகே நீர் தேங்காதவாறு பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் இருக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தமிழகத்தில் டெங்கு பாதிப்பால் 8 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்தார். இதுவரை இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் இதுவரை 15,796 பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. 15,796 பாதிப்புகள் ஏற்பட்டாலும் இறப்பை பொறுத்தவரை மிக கட்டுப்பாட்டுக்குள் 8 என்கின்ற அளவில் இருக்கிறது. இந்த 8ம் கூட நோய், அதாவது கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலான இணை பாதிப்பு உள்ளவர்கள். டெங்கு பரவாமல் இருக்க மாவட்டந்தோறும் விழிப்புணர்வை ஏற்படுத்த நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார்.